அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் நல்லதொரு பதிவிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு வந்திருந்த மின்னஞ்சல்களிலே ஒரு சகோதரி எழுதியிருந்த மின்னஞ்சல் இன்று காலையில் நான் வரப்பெற்றேன். அந்த சகோதரி கேட்டிருந்த கேள்வி இன்றைய இந்த பதிவை செய்வதற்கு காரணமாக அமைந்தது. சகோதரியின் பெயர் தெரியவில்லை, அதை வெளியிட இயலாது. சகோதரியின் மகள் கர்ப்பவதியாக இருக்கிறார். 4 மாதங்கள் கருவாகிய காலமாக இருக்கிறது. இந்த நிலையிலே அந்த சகோதரியின் மகளுக்கு தொடர்ச்சியாக குமட்டல் வாந்தி இருந்து கொண்டிருப்பதாகவும், எதை சாப்பிட்டாலும் வாந்தி செய்து கொண்டிருப்பதால் மிகவும் சோர்வுற்றிருப்பதாகவும், அதை சரி செய்வதற்கு என்ன வழி என்பதாகவும் கேட்டிருக்கிறார். அது மாத்திரமல்லாது, சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு ஏதாவது வழியை சொல்லுங்கள் அப்பா என்று கேட்டிருக்கிறார். அவருடைய மகளும் எனக்கு எழுதியிருக்கக்கூடிய மாடலிலே, அப்பா நான் கர்ப்பவதியாக இருக்கிறேன், எனக்கு சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு வழி சொல்லுங்கள் அப்பா என்று கேட்டிருக்கிறார். அந்த சகோதரி மற்றும் சகோதரியின் மகளின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவை இங்கே செய்கிறேன். பொதுவாக மருத்துவம் சார்ந்து வரக்கூடிய பல பதிவுகளிலே ஏராளமான மருத்துவர்கள் சுகப்பிரசவத்திற்கான வழிவகைகளை பற்றி நிறையவே பேசியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட என்னிடத்தில் இந்த கேள்வியை கேட்டிருப்பதற்கான காரணம், இவர் ஏதோ ஒரு மகான் நிலையில் இருக்கிறார், இவர் சொல்வது சரியாக இருக்கும் என்பதாக அவர்களுடைய உளக்கிடக்கை இருப்பதாகவே உணர வேண்டியிருக்கிறது. ஏராளமான தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன இணையவெளியிலே சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு என்ன செய்வது என்பதற்காக. இருந்த போதிலும் என் மீது நம்பிக்கை வைத்து கேட்டதற்காக நான் அறிந்த சில தகவல்களை உங்களுக்காக இங்கே வழங்குகிறேன். பொதுவாக கருவுற்ற பெண்களுக்கு இந்த குமட்டல் வாந்தி என்பது இருப்பது மிகவும் சாதாரணமான ஒன்றுதான். எல்லா தாய்மார்களும் இந்த துன்பங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டியிருக்கும். அதிகபட்சம் 3 அல்லது 4 மாதங்கள் வரை இந்த குமட்டல் வாந்தி போன்ற தொந்தரவுகள் இருக்கும். பிறகு அவை மாறிவிடும். உடலில் ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள் காரணமாகத்தான் இது போன்ற வாந்தி, குமட்டல் போன்றவை ஏற்படுகின்றன. ஏனென்றால் ஒரு கர்ப்பவதி 2 உயிர்களுக்காக இயங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அந்த சிசுவின் வளர்ச்சி என்பது ஏற்பட அதற்கு தகுந்தபடி கர்ப்பவதியின் உடலிலே போதுமான மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். கூடுமானவரை ஒரு கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண் நல்ல விஷயங்களை பற்றி சிந்தித்து, நல்ல விஷயங்களை பேசி, நல்ல உணவுகளை உண்டு, நல்ல மனிதர்களுடைய அருகாமையோடு கூட இருக்கும்போது, ஆனந்தமயமாக இருக்கும்போது அவருக்கு நிச்சயமாக கரு வளர்ச்சி என்பதும் மிக சிறப்பாக இருக்கும். பிரசவம் என்பதும் மிக மிக எளிமையானதாக இருக்கும். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், வேளா வேளைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவோடு கூட மாத்து இரையாக, மாத்திரை என்பதாக ஏராளமாக உட்கொள்வதை கூடுமானவரை தவிர்க்க பாருங்கள். நல்ல பழச்சாறுகள், வாய்க்கு எந்த உணவு ருசியாக தெரிகிறதோ அந்த உணவை உட்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பொதுவாக இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பழ வகைகளிலே எலுமிச்சம்பழம் மிகவும் எளிமையானது, எந்த விதமான தீம்பும் இல்லாதது. குமட்டல் வாந்தி ஏற்படக்கூடிய பெண்கள் எலுமிச்சை சாரோடு சிறிதளவு இந்துப்பு கலந்து சற்று திரவ வடிவிலேயே அதை அவ்வப்போது சிறிது சிறிதாக பருகி வரும்போது பொதுவாக எல்லா வகையான குமட்டல் வாந்திகளுக்கும் அது நல்ல பலனை கொடுக்கிறது. இது எல்லா இல்லங்களிலும் செய்யக்கூடிய ஒரு வழிவகைதான். மிக மிக சுலபமானது, எளிமையானது. இது அல்லாமல் மருந்துகளால் இதை சரி செய்ய வேண்டுமா என்கிற நிலை வரும்போது அதற்காக நாம் சொல்லக்கூடியது
ஹோமியோபதி மருத்துவம் கற்றவர்கள் அருகாமையிலே இருந்தார்கள் என்றால் அவர்களை நீங்கள் நாடிச் செல்லலாம். ஹோமியோபதி மருந்துகளிலே கர்ப்பகால குமட்டல், வாந்தி இவற்றுக்கு நல்ல விதமான மருந்துகள் இருக்கின்றன. அத்தோடு கூட உங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற குணம் குறிகளையும் கொண்டு குறிகளுக்கு ஏற்ப ஹோமியோபதி மருத்துவத்திலே மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. அவற்றை சரியான முறையில் எடுத்துக்கொள்ளும் போது உறுதியாக குமட்டல், வாந்தி என்பது கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும். அதனால் ஏற்பட்ட தீய விளைவுகளும் கூட முழுமையாக தணிந்துவிடும். அடுத்தபடியாக கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய பெண்கள் எந்த வகையான யோக பயிற்சிகள் செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார். யோக பயிற்சிகள் என்று சொல்லும்போது எது உங்களுக்கு எளிமையானதாகவும் தொந்தரவில்லாததாகவும் தோன்றுகிறதோ அந்த வகையான யோக பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இதுதான் யோக பயிற்சி, இதைத்தான் செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. கூடுமான வரையிலே அதிகமாக உடலை வருத்தி செய்யக்கூடிய எந்த யோக பயிற்சிகளும் செய்ய வேண்டாம். எளிமையாக செய்யக்கூடிய சின்ன சின்ன யோக பயிற்சிகளை செய்தால் மாத்திரமே போதுமானது. அதைவிட நன்றாக வீட்டிலே உள்ள எல்லா வேலைகளையும் செய்யுங்கள். குனிந்து நிமிர்ந்து சகல வேலைகளையும் செய்யுங்கள். நன்றாக உடல் உழைப்பை பயன்படுத்தினாலே உடற்பயிற்சி என்கிற ஒன்று அவசியமில்லாமல் போகிறது. கர்ப்பவதியாக இருக்கிறாள், அதிர்ந்து நடக்கக்கூடாது, படுக்கையிலேயே படுத்திருக்க வேண்டும் என்பது போன்ற தவறான வழிகாட்டுதல்களை புறந்தள்ளுங்கள். எழுந்திருங்கள். முடிந்தவரை உங்கள் வீட்டிற்கு தேவையான சகல வேலைகளையும் நீங்களே செய்யுங்கள். இந்த கர்ப்பவதிகளை பற்றி பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு சிறிய அனுபவத்தை இங்கே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் என்னுடைய இல்லத்திலிருந்து வெளியிலே சென்று வரும்போது ஒரு இடத்திலே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். அவள் சற்றேறக்குறைய நிறைமாத கர்ப்பிணியாக இருந்ததையும் நான் கண்டேன். அவரிடத்திலே, ஏனம்மா நிறைமாத கர்ப்பிணியாக தெரிகிறாய், இந்த நிலையிலும் இப்படி கல் சுமந்து கஷ்டப்படுகிறாயே என்று கேட்டதற்கு, என்ன செய்வதையா, என்னுடைய குடும்பச் சூழல் அவ்வாறு இருக்கிறது, நான் இதை செய்துதான் ஆக வேண்டி இருக்கிறது என்று அந்த பெண் பதில் சொன்னாள். நெஞ்சில் கனத்தோடு அந்த இடத்தை கடந்து சென்று விட்டேன். பிறகு ஒரு வாரம் 10 நாள் வரை அந்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. சரி, அவளுக்கு பிரசவம் ஏற்பட்டிருக்க வேண்டும், அதனால் தான் வரவில்லை என்று தோன்றியது. ஒரு 15 நாட்களுக்கு பிறகு அந்த பெண் மறுபடியும் கல் சுமந்து கொண்டிருந்ததை பார்த்தேன். என்னம்மா இப்படி வந்திருக்கிறாய் என்று கேட்டேன். என்ன ஐயா செய்வது, என்னுடைய குடும்பச் சூழல் அவ்வாறு. குழந்தை பிறந்தானது, குழந்தை நன்றாக இருக்கிறது, அதோ அந்த மரத்தடியிலே என்னுடைய குழந்தையை தொட்டில் கட்டி படுக்க வைத்திருக்கிறேன், இங்கே இந்த பணி செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். உனக்கு உடலிலே சோர்வு இல்லையா, பலகீனமாக இல்லையா, இப்படி வேலை செய்கிறாயே என்று கேட்டதற்கு, அப்படி ஏதும் இல்லை, நான் ஆரோக்கியமாகவே இருக்கிறேன், என்னால் இந்த பணிகளை செய்ய முடியும், கடினமான பணிகளை செய்வதிலே எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை என்று சொன்னார். அதிகபட்சம் ஒரு 15 அல்லது 20 நாட்களிலேயே அந்த பெண் முழுமையான தன்னுடைய வழக்கமான பணிக்கு திரும்பிவிட்டாள். நான் அந்த பெண்ணிடம் கேட்டேன், இதற்காக நீ என்ன எல்லாம் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டாய், எந்த மாதிரி உணவுகளை உட்கொண்டாய் என்றெல்லாம் கேட்டேன். எந்த உணவையா, முதல் நாள் வடித்து வைத்த சாதத்திலே தண்ணீர் விட்டு அதிலே சிறிய வெங்காயத்தை உரித்து வைத்து அதை கொண்டு வந்து இங்கே உண்டிருக்கிறேன், மாலையில் சென்றவுடன் சமைத்து வீட்டிலே இருக்கக்கூடிய உணவை நான் உண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு எந்த விதமான சிரமமும் இல்லாமல் சுகப்பிரசவம் தான் ஆகியிருந்தது. இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், சாமானியர் தனக்கு கிடைத்த உணவை மாத்திரமே சந்தோஷமாக உட்கொண்டு முழுவதுமாக நல்லபடியாக வேலைகளை செய்து வந்திருந்த போது அவர்களுக்கு சுகப்பிரசவம் என்பது மிக மிக எளிதான ஒன்றாக இருக்கிறது. அருமை மகளே, உன்னுடைய கேள்விக்கான என்னுடைய இந்த விளக்கத்திலேயே உனக்கு பதில் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். நன்றாக உடல் உழைப்பை பயன்படுத்து. இந்த ஆகாரம் நல்லது, இந்த ஆகாரம் சரியில்லாதது என்பதாக எதையுமே புறந்தள்ளாதே. உனது வாய்க்கு எது சுவையாக தோன்றுகிறதோ அதை உட்கொள் மகளே. நிச்சயமாக உனக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். இந்த நிலையிலும் கூட மருந்துகள் தேவை என்று நீ கருதும் போது அதற்காக சில மருந்துகளை இங்கே சொல்லுகிறேன். ஹோமியோபதி மருத்துவத்திலே இபிகா குணா என்று ஒரு மருந்து இருக்கிறது. இந்த மருந்தை கீழே
தகவல் பட்டியலிலே கொடுக்கிறேன். இந்த மருந்தை 30வது வீரியத்திலே குளிகைகள் வடிவிலே தரும்படியாக ஹோமியோபதி மருந்துகள் விற்கக்கூடிய கடையிலே கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பார்கள். அந்த மருந்தை வாங்கி கொண்டு வந்து வைத்துக்கொண்டு 3 அல்லது 4 சிறிய குளிகைகள் வாயிலை இட்டு சுவைத்து சாப்பிட்டு வந்தால் இந்த குமட்டல் வாந்தி என்பது முழுமையாக தணிந்துவிடும். இது எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் உன்னை முழுமையாக குணப்படுத்தும். குமட்டல், அதன் தொடர்ச்சியாக ஏற்பட்ட ஆயாசம் ஆகியவை தணிந்து உண்ட உணவு செரிமானமாவதும் அது உடலுக்கு போஷாக்கை தருவதுமான நல்ல காரியத்தை இந்த எபிகா குணா என்று சொல்லக்கூடிய ஹோமியோபதி மருந்து செய்துவிடும். அதன் பிறகு 5 மாதங்கள் கழிந்தான பிறகு ஹோமியோபதி மருத்துவத்தின் மற்றொரு மருத்துவ பகுதியாக இருக்கக்கூடிய பயோகெமிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய மருத்துவ முறை இருக்கிறது. இந்த மருத்துவ முறையிலே கேலிபாஸ் என்று சொல்லக்கூடிய மருந்தையும் கல்கேரியா பாஸ் என்று சொல்லக்கூடிய மருந்தையும், இந்த 2 மருந்துகளையும் 6x 6x என்று சொல்லக்கூடிய வீரியத்திலே சிறிய வெள்ளை மாத்திரைகள் வடிவிலே கிடைக்கிறது. இவற்றை போதுமான அளவு வாங்கி வைத்துக்கொண்டு இந்த 2 மாத்திரைகளையும் கர்ப்பம் தரித்த 5 மாதத்திற்கு பிறகு அடுத்தபடியாக பிரசவம் நிகழக்கூடிய காலம் வரையிலே தொடர்ச்சியாக நாள் ஒன்றுக்கு 4 முதல் 5 வேளைகள் வரை வெறுமனே வாயிலிட்டு மென்று சுவைத்து விழுங்கி வரலாம். இந்த 2 மருந்துகளையும் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வரும்போது 100க்கு 100 விழுக்காடு சுகப்பிரசவம் தான் ஏற்படும். அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கேலிபாஸ் என்பது பொட்டாசியம் பாஸ்பேட் என்கிற தாது உப்பு. கல்கேரியா பாஸ் என்பது கால்சியம் பாஸ்பேட் என்று சொல்லக்கூடிய தாது உப்பு. இந்த 2 தாது உப்புகளும் கர்ப்பப்பையை நல்லபடியாக பலப்படுத்தி வைப்பதற்கும், பிரசவம் நிகழக்கூடிய காலத்திலே செர்விக்ஸ் என்று சொல்லக்கூடிய கருப்பையின் கழுத்து பகுதி சுலபமாக விரிதலடைவதற்கும், கூவகை எலும்புகள் போதுமான அளவு விரிந்து கொடுப்பதற்கும், முறையாக பிரசவம் ஏற்படுவதற்கும் நல்ல வகையிலே உதவி செய்கிறது. இந்த இடத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது. என்னுடைய மனைவி கருவுற்றிருந்த போது பிரசவ காலத்திலே அவருக்கு அந்த கருவினை முழுமையாக ஈன்றெடுக்க முடியாத ஒரு நிலை. குழந்தை இறந்தே பிறந்தது. ஆனால் இறந்த குழந்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சுலபமாக பிரசவித்து பிறந்தது. அதன் பிறகு என்னுடைய 2 பெண் குழந்தைகளும் சுகப்பிரசவமாகவே பிறந்தார்கள். மருத்துவமனைக்கு நடக்க வைத்துத்தான் என் மனைவியை நான் அழைத்துச் சென்றேன். அதாவது பிரசவ வலி எடுத்ததற்கு பிறகு. அதன் பிறகும் மருத்துவமனையின் உள்ளே நீண்ட நடைபாதையிலே தொடர்ந்து பிரசவம் ஏற்படும் வரை நடந்து கொண்டேதான் இருந்தார். அவருக்கு பிரசவித்திருந்த, அதாவது கருவுற்றிருந்த காலத்திலே நான் இங்கே சொல்லிய கேலிபாஸ், கல்கேரியா பாஸ் என்கிற 2 மருந்துகளை தான் தொடர்ந்து கொடுத்து வந்தேன். இதை போல என்னுடைய சகோதரிக்கும் இதையே தான் கொடுத்து வந்தேன். இவர்கள் முழுமையாக நல்ல சுகப்பிரசவம் தான் பெற்றார்கள். ஹோமியோபதி மருத்துவத்தை கற்றிருக்கக்கூடிய ஒரு நல்ல மருத்துவரை அணுகி சென்று கேட்கும்போது அவர் நிச்சயமாக எந்த மருந்துகளை உங்களுக்கு பரிந்துரை செய்வார். இது அல்லாது மற்றபடியாக சத்து உருவாக்கக்கூடிய சேர்மான மருந்துகள் என்பதாக எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நல்ல பழங்கள், நார் சத்துள்ள பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் இவைகளை உணவிலே அதிகமாக எடுத்துக்கொள்வது நல்லது. கூடுமான வரையிலே கருவுற்றிருக்கும் போது அசைவ உணவுகளை தவிர்ப்பது கூட நல்லதுதான். சைவ ஆகாரங்களை உட்கொண்டு மனதை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால் அதுவே நல்லதொரு சுகப்பிரசவத்திற்கு வழிவகுக்கும் என்பதை மறவாதீர்கள். அருமை சகோதரி, நான் எளிமையாக இந்த விடயங்களை சொல்லி இருக்கிறேன். எளிமையாக சொல்லி இருந்தாலும் நான் சொல்லி இருக்கும் இந்த விஷயங்கள் முழுமையானவை. இதன் மூலமாக நீங்கள் விரும்பியபடியாக உங்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். நல்ல பிரசவம் ஏற்படுவது உங்களுக்கு மாத்திரமல்லாது இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளும் இதை புரிந்து கொண்டு இதை முழுமையாக கடைப்பிடிப்பார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கும் சுகப்பிரசவம் என்பது 100க்கு 100 விழுக்காடு கிடைக்கும் என்பதை மறவாதீர்கள். மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துகிறேன், உடல் உழைப்பை எந்த வகையிலும் நிறுத்தாதீர்கள். தொடர்ந்து உங்களால் இயன்ற சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். நன்றாக குனிந்து நிமிர்ந்து வேலைகளை செய்து வரும்போது நல்ல விதமான சுகப்பிரசவம் கண்டிப்பாக ஏற்படும் என்பதை மறவாதீர்கள். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றும் ஒரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.